வாழ்க வளமுடன். உடலுக்குள்ளாக காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்ற 3 முக்கியமான நிகழ்வுகள் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. மிக நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு தடையில்லாது இருக்க வேண்டும். இந்த ஓட்டங்களில் ஒன்று தடை ஆனாலும் கூட நமக்கு வலி, நோய் வந்துவிடும். அதுபோலவே நாடிகள் என்பது உடல் முழுவதும் சுற்றி ஓடுகிறது. இந்த நாடி என்பது நரம்புகள் அல்ல, ஆனால் நரம்புகள் உடலெங்கும் பரவி இருப்பது போல நாடிகளும் உடல் முழுவதும் பரவி இருக்கிறது, இயங்குகிறது. இந்த நாடிகளின் பாதையிலும் சில தடை வரலாம். நாடியில் ஏற்படும் தடைகள் நம்முடைய செயல்களாலும் சிந்தனையாலும் எண்ணங்களாலும் வரலாம் என்பது உண்மை. அந்த அளவுக்கு நுண்ணிய செயல்பாடுகளை உடையது இந்த நாடிகள் ஆகும். அந்த தடை கொஞ்சமும் தாமதிக்காமல் உடனடியாக செயல்படுவன ஆகும். வலி, தேக்கம், வீக்கம், உடலுறுப்பு இயக்கத்தில் தடை, அதிக வியர்வை, மூச்சு விடுதலில் சிரமம், பதட்டம் என்று பல வகைகளில் நாடிகள் பிரச்சனைகளை உண்டு செய்யலாம். அந்த பிரச்சனைகளுக்கு நாடிகள் துணையூக்கியாகவும் இருக்கலாம். அதனால் நாம் உடனடியாக மருந்துகளை எடுத்துக்கொள்வது நலம் பயக்கும். குண்டலினி யோகத்தில் இருக்கின்ற நமக்கு நாடி சுத்தி மிக நல்ல தீர்வாகும். நாடிகள் தெளிவாகவும் தடையின்றியும் இருந்தால் தியானம் என்ற தவம் சிறப்பாக இருக்கும். நன்கு ஆழ்ந்து மனம் ஒன்றி செய்யவும் முடியும். நாடி சுத்தி செய்துவிட்டால் காற்றோட்டம் சிறப்படையும். உடலில் எங்கு தடை இருந்தாலும் அது சரி செய்யப்படும். அதனால் நுரையீரல் நன்கு பலம் பெறுவதோடு மூச்சு நலமாகும். பலவீனமான நுரையீரலும் அதன் காற்று அறைகளும் வலிமை பெறும். இடது வலது மூச்சு ஓட்டமும் சரியாகும். நாடி சுத்தி யார் வேண்டுமானாலும் செய்யலாம். யோகத்தில் இருப்பவர் மட்டுமல்ல, பொதுவான மனிதர்களும் நாடி சுத்தி செய்து பலன் பெற முடியும். எப்படி செய்வது? ஒரு கையில் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்கி கட்டை விரலின் அடியில் வைத்துக் கொள்ள வேண்டும். கையை மடக்கி பெருவிரலை மூக்கின் ஒரு பக்கமும் மோதிர விரலை மூக்கின் மறுபக்கமும் வைத்துக் கொள்ள வேண்டும். கட்டை விரலால் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது நாசி வழியே மூச்சை இழுத்து, மோதிர விரலால் இடது நாசி அடைத்து வலது நாசி திறந்து மூச்சை வெளியே விட வேண்டும். இப்பொழுது இதையே மாற்றி செய்க. எப்படியென்றால், கட்டை விரலால் இடது நாசி அடைத்தும் வலது நாசி வழியே மூச்சை இழுத்து, மோதிர விரலால் வலது நாசியை அடைத்து கொண்டு இடது நாசி திறந்து மூச்சு வெளியே விட வேண்டும். இப்படி இடது வலது என்று மாற்றி மாற்றி 10 முறை செய்து வர வேண்டும். தினமும் 1 முறையோ 2 முறையோ செய்து வரலாம். உடலில் பிரச்சனை உள்ளோர் கூடுதலாகவும் செய்து பலன் பெறலாம். மிக எளிமையான பயிற்சி என்பதாலும் பக்க விளைவுகள் எதுவும் தராதது என்பதாலும் சிறுவர் சிறுமியரும் கூட செய்து பலன்களோடு உடல் நலமும் மனவளமும் பெறலாம். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.